தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நல்வாழ்வின் தேவைகளை நிதம் நல்லார்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய தவக்கால 4ஆம் ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். ஊதாரி மைந்தன் மனம் திரும்பி தந்தையை நோக்கி வந்ததைப் போல நாமும் மனம் மாறி வர இறைவன் இன்று அழைப்பு விடுக்கின்றார். எங்கு சென்றிருக்கின்றோமோ அந்த இடத்திலிருந்து நாம் தந்தையை திரும்பி பார்ப்போம். செல்லுகின்ற வழிகளிலெல்லாம் நாம் ஒருவேளை எப்படிப்பட்ட சோதனைகளையும் வேதனைகளை அனுபவித்தோமோ மீண்டுமாய் எழுந்து தந்தையிடம் திரும்பி வரவும் நிறைவாழ்வையும் நிலைவாழ்வையும் நாம் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளவும் இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனும் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தி. என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரானவும் வாக்கின் வழியாக
மனிதகுலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையில் செயல்படுத்துகின்றீர். அதனால் ஆர்வமிக்க இறைப்பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வாக்களிக்கப்பட்ட நாடு வந்து சேர்ந்த இறைமக்கள் பாஸ்கா கொண்டாடினர். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 9 மற்றும் 10 முதல் 12 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் யோசுவாவிடம், இன்று எகிப்தியரின் பழிச்சொல்லை உங்களிடமிருந்து நீக்கிவிட்டேன் என்றார். இஸ்ராயேலர் கில்காலில் தங்கினர். மாதத்தின் 14ஆம் நாள் மாலை எரிகோ சமவெளியில் பாஸ்கா கொண்டாடினர். பாஸ்காவின் மறுநாள் நிலத்தின் விளைச்சலையும் புளிப்பற்ற அப்பத்தையும் வறுத்த தானியத்தையும் உண்டனர். நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து மன்னா நின்றது. இஸ்ராயேலருக்கு மன்னா மீண்டும் கிடைக்கவில்லை. கானான் நிலத்தின் விளைச்சலை அந்த ஆண்டு உண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரே துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவர் துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள்.
இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வாயிலாக கடவுள் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளை, ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார். பழையன கலைந்து புதியன புகுந்த நன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்து வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளை எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலையை ஏற்கச் செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசு நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களை சுமந்து கொண்டார். இயேசு நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களை சுமந்து கொண்டார். நம் பாவங்களுக்காய் காயப்பட்டார், அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டார். நம் பாவங்களுக்காய் காயப்பட்டார், அக்கிரமங்களுக்காய் நொறுக்கப்பட்டார். இயேசு நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களை சுமந்து கொண்டார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15. இறைவாக்கியங்கள் 1 முதல் 3 முடிய, மீண்டும் 11 முதல் 32 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக் கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார்.
தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உன் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உன் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உன் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களையெல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து நன்றிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற உவமை ஊதாரி மைந்தன் உவமை. ஆனால் இந்த உவமையிலே கூர்ந்து நோக்கப்பட வேண்டியது ஊதாரி மைந்தனுடைய செயலை மாத்திரமல்ல, அதைவிட மிக அதிகமாகவும் ஆழமாகவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது அந்த தந்தையினுடைய ஒரு எதிர்பார்ப்பு, அந்த தந்தையினுடைய ஒரு செயல். இதுதான் இன்றைக்கு இந்த ஓமையில் அதிகமாக உற்று நோக்கப்பட வேண்டியது. தவக்காலம் என்றாலே மனமாற்றத்தின் காலம் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. நாம் மனம் மாறி இறைவனிடம் திரும்பி வர வேண்டும் என்பது உண்மைதான். அதிகமாக வலியுறுத்தப்படுவது இந்த தவக்காலத்தில் நம்முடைய மனமாற்றத்தை. ஆனால் இந்த ஓமையில் மனமாற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடவுளுடைய எதிர்பார்ப்பும் அவருடைய அன்பும் இரக்கமும் இந்த ஓமையில் அதிகமாகவும் ஆழமாகவும் பகிரப்பட்டிருக்கின்றது. உலகிலேயே மிகச்சிறந்த சிறுகதை அல்லது ஓமை என்று சொன்னால் இன்று வரை இதற்கு இணை வேறு எதுவும் இல்லை. ஊதாரி மைந்தனுடைய இந்த ஓமையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது நற்செய்திக்குள் ஒளிந்திருக்கின்ற நற்செய்தி என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் நம்முடைய கடவுள் தண்டிக்கின்ற கடவுள் அல்ல, மாறாக மன்னிக்கின்ற கடவுள். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் முழுவதும் இந்த 3 ஓமைகளை சொல்லுகின்ற பொழுது அதுதான்
ஆண்டவர் இயேசுவினுடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் இருந்தது. காணாமல் போன ஆடு, காணாமல் போன பணம், வெள்ளிக்காசு, மூன்றாவது காணாமல் போன மகன் அல்லது ஊதாரி மைந்தன். இந்த மூன்று ஓமைகளும் ஒற்றை செய்தியை மையப்படுத்தி அதை நோக்கி நம்மை வழிநடத்துகின்றது. காணாமல் போன அந்த ஆட்டினை தேடி செல்லுகின்ற நல்ல ஆயன், காணாமல் போன வெள்ளிக்காசை தேடித் திரிந்த அந்த பெண், இறுதியிலே காணாமல் போயிருந்த மகன் திரும்பி வருவான் என்று சொல்லி காத்திருந்த தந்தை. எனவேதான் இந்த மூன்று ஓமைகளுமே இந்த நற்செய்திக்குள் ஒளிந்திருக்கின்ற நற்செய்தியாக இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஒருவேளை விவிலியத்தை முழுவதுமாக வாசிக்க முடியாவிட்டாலும் அதிலே மிக முக்கியமாக வாசிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி இந்த லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம். ஏனென்றால் அதுதான் இறைவன் நம்மை தேடி வந்ததை இரத்தின சுருக்கமாக உணர்வுகளை ஊற்றி எழுதப்பட்ட அல்லது தொகுக்கப்பட்ட ஒரு ஓமை. இந்த ஊதாரி மைந்தன் ஓமையில் ஒரு மனிதனுடைய உணர்வு என்ன, ஒரு கடவுளுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவர் எத்தகைய உணர்வோடு ஒரு மனிதனை சந்திக்க வருகின்றார் என்பதை இயேசு அணு அணுவாக ரசித்து ருசித்து சொல்லிய ஒரு ஓமை இந்த ஊதாரி மைந்தனுடைய ஓமை. எப்படிப்பட்ட நிலையில் இருந்த ஒரு மனிதன் பேராசையினால் பாவம் செய்து தன்னுடைய உருவை இழக்கின்றான் அப்படிங்கிறத படிப்படியாக சொல்லி கொண்டு வருகின்றான். ஒரு தந்தை, 2 மகன்கள். அந்த தந்தைக்கு 2 மகன்களும் எந்த அளவுக்கு அப்படின்னா அவருடைய உரிமை சொத்தில் பங்கெடுக்கக்கூடிய, சொல்லப்போன அப்படின்னா ஒரு விதத்தில் இளவரசர்கள். சுற்றிலும் வேலையாட்கள், தேவைக்கு ஏற்ப உணவு, அவர்களுக்கு பணிவிடை செய்ய பணியாளர்கள், இப்படி ராஜபோக வாழ்க்கை. இந்த மகன்களுக்கு அந்த உரிமை சொத்திலே பங்கு உண்டு. இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு நிலையில் வாழ்ந்த அந்த இளைய மகன் தன்னை தந்தையிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கின்றான். தந்தை இருக்கும் போதே சொத்தை பிரித்து கேட்கின்றான். வழக்கமாக அது நம்முடைய கலாச்சாரமாகட்டும் அல்லது யூத கலாச்சாரமாகட்டும், தந்தை இருக்கின்ற பொழுது யாரும் சொத்தை பிரித்து கேட்க மாட்டார்கள். ஒருவேளை இன்னைக்கு அது இயல்பு. ஒரு பக்குவம் வந்து விட்டால், திருமணமாகிவிட்டால், அது குடும்பம் என்று சொல்லி வந்து விட்டால் சொத்தை பிரிக்கணும், தனி குடித்தனம் போகணும் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டம். ஆனால் யூத மரபுப்படி அல்லது நம்முடைய முன்னோர்களுடைய கலாச்சாரத்தின்படி அப்பா கையில் தான் சாகர வரைக்கும் சொத்து இருக்கும். எனவே இந்த இடத்தில் அந்த இளைய மகன், அப்பா சொத்துல எனக்குரியதை பிரித்து கொடும். அதுவே முதல் பிரிவு. சொத்தை கேட்கின்றான் என்றால் இனி அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் எனக்கு தந்தையும் இல்லை, நான் உங்களுக்கு மகனும் இல்லை, நான் என் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. இதான் யூத மரபு சிந்தனை. எனவே தந்தையினுடைய உறவிலிருந்து தன்னை பிரித்து கொள்ளுகின்றான். பிரிந்த அவன் தன்னுடைய மனம் போன போக்கிலே போகின்றான். எதையெல்லாம் கண்டானோ அதையெல்லாம் அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஆசை அவனுக்குள் இருந்தது. எனவே இதுதான் அதுதான் அப்படிங்கிறது இல்லை. எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையை வாழ முடியுமோ அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையை வாழ்கின்றான். காரணம், கையில் காசு இருக்குது, உடல் கேட்கின்ற இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க துடிக்கின்றது, எண்ணமும் சிந்தனையும் இதனால் சீரழிந்து போய்விட்டது. எனவே அவன் ஒட்டுமொத்த அந்த இயக்கத்தையும் உடைத்தெறிகின்றான். உடலுக்கும் உள்ளத்திற்கும் எண்ணத்திற்கும் மனதிற்கும் இருந்த அந்த ஒருங்கிணைப்பை அவனுடைய அந்த ஆசைகளும் அவனுடைய அதிகாரமும் அல்லது அவனிடம் இருந்த அந்த பேராசையும் உடைத்தெறிகின்றது. இப்பொழுது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்திலே ஊறி 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 அந்த பாவம் செய்து எந்த நிலைக்கு வந்துட்டான் அப்படின்னம்னா, யூத மக்கள் தொடக்கூட அருவருக்கத்தக்க ஒரு விலங்கு அப்படின்னா பன்றி.
பன்றி மேய்க்கின்ற தொழிலை அவர்கள் கோடி ரூபாயை கொடுத்தாலும் செய்ய மாட்டார்கள். பன்றி மேய்க்கின்ற தொழிலுக்கு வந்து விட்டால் அவனுடைய நினைப்பு என்ன, எந்த அளவுக்கு அப்படின்னா, பசி சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினான். அந்த அளவுக்கு கேடுகெட்ட ஒரு நிலைக்கு தரம் தாழ்ந்து வந்து விட்டான். எங்கேயோ உரிமை சொத்திலே பங்கெடுத்த அவனுக்கு இப்பொழுது பன்றியை விட கேவலமான ஒரு நிலைக்கு அவன் வந்து விட்டான். பன்றியோடு போட்டி போடக்கூடிய ஒரு. எனவே அவனுடைய உருவை, அவனுடைய சாயலை அவன் இழந்து விட்டான். மனிதன் என்ற அந்த சாயலை இழந்து பன்றிகளோடு ஒன்றாகிவிட்டான். அதான் அந்த ஓமையினுடைய உச்சகட்டம். அவனுக்கு இருந்த அந்த மனித இயல்பு அழிக்கப்படுகிறது. பன்றிகளுக்குரிய அந்த நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். அந்த இடத்துல தான் அவன் உட்கார்ந்து ஆலோசிக்கின்றான். தன்னுடைய வாழ்வினுடைய கடைசி விளிம்பு வருகின்ற பொழுது அவன் உட்கார்ந்து ஆலோசிக்கின்றான். அந்த இடத்துல தான் அவன் அறிவு தெளிந்தவராய் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிறான். என் தந்தையின் கூலி ஆள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்கு, நான் இங்கு பசியால் மடிகிறேனே, சாகிறேனே. அவன் ஏற்றுக்கொள்ளுகின்றான், கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ளுகின்றான். தான் செய்த தவறை ஏற்றுக்கொள்ளுகின்றான். தன்னுடைய வாழ்க்கை திசை மாறி போனதை அவன் உணர்ந்து பார்க்கின்றான். இனி எனக்கு விடிவு காலம் கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி தவிக்கின்றான். அந்த இடத்துல தான் அவன் ஒரு முடிவெடுக்கின்றான். இனி அழிந்த நான் இப்படியே அழிவுக்கு உட்பட்டவன் அல்ல, ஏன் நான் என் தந்தை கிட்ட திரும்பி போகக்கூடாது? ஒரு பொறி தட்டுகின்றது. உரிமையோடு அல்ல, அடிமையாக நான் செல்லுகின்றேனே. அந்த அளவுக்கு அவன் தன்னுடைய மனதை திருப்புகின்றான். அந்த இடத்துல தான் எழுந்து திரும்பி வருகின்றான். இது அந்த ஊதாரி மைந்தனை பொறுத்தவரை. ஆனால் இந்த இடத்துல அந்த மனிதனுடைய மனமாற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும், மனமாற்றத்தோடு திரும்பி வருகின்ற அந்த மனிதனை ஏற்றுக்கொள்வதற்கு கடவுள் எந்த அளவுக்கு இருக்கின்றார் அப்படிங்கிறதா இந்த ஓமையினுடைய ஒரு உச்சகட்டம். பாருங்க எந்த அளவுக்கு அந்த ஓமையில் அவர் அந்த உணர்வுகளை கொட்டி எழுதுகின்றார் என்று. பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பி அவன் உருக்குலைந்து போயிருப்பான். அவன் நிச்சயமாக எலும்பும் தோளுமா சொல்லப்போன அப்படின்னா யார் பார்த்தாலும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உருமாறி போயிருப்பான். அவன் திரும்பி வருகின்றான். அந்த இடத்துல தான் அந்த உணர்வுகள் ஆண்டவர் அதில் கடவுளுடைய அந்த பரிவை, இரக்கத்தை, அன்பை, மன்னிப்பை கொட்டி தீர்க்கின்றான். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு, பக்கத்தில் வந்து பார்த்தா கூட இவன் தான் என்னுடைய மகனான் சொல்லி அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உருக்குலைந்து போயிருந்த ஒரு மனிதனை தொலையில் வந்து கொண்டிருந்த போதே, அப்போ இந்த தந்தையினுடைய வேலை என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா, அந்த நாள் முழுவதும் எப்பொழுது அவன் பிரிந்து சென்றானோ அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் அந்த மகனை பற்றிய ஒரு எண்ணத்தை அவர் உள்ளத்திலும் எண்ணத்திலும் நினைத்து கொண்டிருந்திருக்க வேண்டும். அவனுக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருக்க வேண்டும். அதனால தான் அவன் வந்து வீட்டுக்கதவை தட்டுல, ஆனால் தொலையில் அவன் வந்து கொண்டிருந்த போதே. ரொம்ப அருமையா ஆண்டவர் இந்த ஓமையை கொண்டு செல்வார். அப்ப அந்த தந்தையனுடைய காத்திருப்பு, அந்த தந்தையனுடைய எதிர்பார்ப்பு, கடவுளுடைய எதிர்பார்ப்பு, திரும்பி வருவான் என்ற ஒரு நம்பிக்கை கடவுள்கிட்ட. நிச்சயம் இந்த மனிதன் திருந்தி வருவான் என்ற ஒரு நம்பிக்கை. அவன் தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு அப்படின்னா இவன் தான் என்று சொல்லி உறுதியாக அடையாளம் கண்டுகொள்ளுகின்றார். உருக்குலைந்து போன ஒரு மனிதனை கூட அடையாளம் கண்டுகொள்ளுகின்ற ஒரு தந்தை இருக்கிறார்னா அது கடவுள் தான். நம்முடைய கண்கள் கூட ஏமாற்றும். ஐயோ எப்போ பார்த்த மாதிரி இருக்குது, அடையாளம் தெரியலையே. சொந்த மக்களை கூட பல நேரங்களில் பல வருடங்களாக காணாதவர்களுக்கு அந்த ஒரு காரியம் நடக்கும். ஆனால்
அவரை கண்டு, அடையாளம் கண்டுபிடிச்சிட்டார். பரிவு கொண்டு, இப்பொழுது அந்த தந்தையினுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற அந்த உணர்வுகள் பரிவு கொண்டு, ஐயோ என்னுடைய மகன் இப்படி உருக்குலைந்து போயிருக்கின்றானே என்று சொல்லி உள்ளத்திற்குள் ஒரு ஏக்கம் ஒரு பக்கம், என்னை உதாசீனப்படுத்திட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு வருத்தமோ அல்லது சங்கடமோ அந்த இடத்துல இல்லை. திரும்பி வந்த மகன் உருக்குலைந்து போயிருக்கின்றானே என்று சொல்லி பரிவு கொண்டு ஓடிப்போய், அவன் வரல, அவன் மெதுவாகத்தான் வந்துட்டு இருக்கிறான். வழக்கமாக நம்மை உதாசீனப்படுத்தி விட்டு சென்ற மனிதர்களை பார்த்தால் கோபமும் ஆத்திரமும் வேகமாக வரும். காரணம், என் வார்த்தையை மதிக்காமல் போனையில் வா, என் வீட்டு படியேறி வர்ற வரைக்கும் நான் பார்க்குறேன் என்று சொல்லி வைராக்கியத்தோடு இருக்கின்ற அந்த உணர்வுகள் வெளியேறிவிட்டன. ஓடிப்போய், அதான் அந்த தந்தையினுடைய, அவரை கட்டி தழுவி பன்றி மேய்த்து கொண்டிருந்த அந்த மனிதனை யூத சமுதாயத்தினர் புறம்பாக்கி வைப்பார்கள், தொடக்கூட மாட்டார்கள். காரணம், அவன் கேடுகட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டான். இனி அவன் இந்த சமுதாயத்தோடு நிச்சயமாக உறவாட முடியாது என்பதை உணர்ந்திருந்தார்கள். ஆனால் அந்த தந்தை ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். அந்த ஓமையினுடைய உச்சகட்டம். பாவம் செய்து உருக்குலைந்து திசை மாறி சென்ற ஒரு மனிதன் திரும்பி வருகின்ற பொழுது கடவுள் அவன் வருகின்ற வரை காத்திருப்பதில்லை. அவன் மனதிலே ஒரே ஒரு எண்ணம், ஒரு துளி சிந்தனை, நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்தாலே போதும், கடவுள் அந்த இடத்திற்கு ஓடி வருவார். அதான் இந்த ஓமையினுடைய வித்தியாசம். மனம் திரும்பி வரணுங்கிறதுலாம் இல்லை, மனம் மாற்றம் உள்ளத்திற்குள் ஏற்பட்ட அந்த நிமிடத்திலேயே கடவுள் அந்த மனிதனை தேடி வருகின்றார். எனவே இன்றைக்கு நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொன்னால் போதுமானது, ஏற்றுக்கொண்டால் போதுமானது. நடிக்கக்கூடாது, அங்கே கள்ளத்தனம் இருக்கக்கூடாது, வெளிவேடம் இருக்கக்கூடாது. உள்ளத்திற்குள் உண்மையாகவே பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டால் அந்த நிமிடத்தில் கடவுள் நமக்கு அருகில் இருப்பார். அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் அவன் சொல்கிறான், அப்பா நான் கடவுளுக்கும் உமக்கும் எதிராக ஒரு வார்த்தை கூட அவர் காதில் வாங்கிக்கல. ஏனென்றால் அவனுடைய மனமாற்றத்தை அவர் ஏற்கனவே உள்ளத்தால் உணர்ந்து கொண்டார், உணர்வுகளால் அதை அனுபவித்தார். எனவே அவனுடைய வார்த்தை அவருக்கு முக்கியமாகப்படவில்லை. எனவே கடவுள் அந்த மனிதன் திரும்பி வருகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளுகின்றார். உச்சகட்ட இரக்கம், உச்சகட்ட பரிவு, கருணை, அன்பு, மன்னிப்பு, இவை அனைத்தும் இந்த நிகழ்வுகளுக்குள், இந்த உணர்வுகளுக்குள் வெளிப்படுத்தப்படுகின்றது. அதுக்கப்புறம் அவர் அந்த பணியாளரை நோக்கி எதையெல்லாம் அவன் இழந்து போயிருந்தானோ அதையெல்லாம் மறுபடியும் கொண்டு வரார். முதல் தரமான ஆடை, ஏன்னா அந்த ஆடை தான் அவனுடைய முழு மனிதனாக மாற்றுகின்றது. பன்றிகளுக்கு சமமாக இருந்த அவன் இப்பொழுது மனிதனாக மாறுகின்றான். இவனுடைய கைக்கு மோதிரம் அப்படிங்கிறது ஒரு உரிமை. அந்த குடும்பத்தில் இவனுக்கு உரிமை இருப்பது அதற்கான ஒரு அடையாளம். காலுக்கு மிதியடி, இனி இவன் அடிமை அல்ல, என்னுடைய சொந்த மகன். எனவே இந்த வீட்டில் அவன் மிதியடி அணியலாம். அடிமைகள் தான் மிதியடி போட மாட்டாங்க, அந்த வீட்டினுடைய சொந்தக்காரன் மிதியடி போடலாம். கொழுத்த கன்று விருந்து, உறவால் பிரிந்து போய் உணர்வால் வேதனைப்பட்டு கொண்டிருந்த தந்தை இப்பொழுது மீண்டும் அதே உறவால் இணைந்து ஒரு விருந்துக்கு தயாராகின்றார். இதுதான் அந்த ஓமையினுடைய பெண்ணைக்கு யோசிச்சு பார்ப்போம். பாவத்தால் கடவுளை விட்டு வெகு தொலைவு சென்று விட்டோம். ஒரே ஒரு சின்ன ஒரு மனமாற்றம், ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து கடவுளை திரும்பி பார்த்தால் இன்றைக்கு கடவுள் ஓடி வருவதற்கு தயாராக இருக்கின்றார். ஆனால் மனம் மாறுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? சிந்திப்போம். இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு தேடலில் கடவுள் இன்னமும் ஈடுபட்டு இருக்கின்றார். ஓராட்டை தேடிச் சென்றவர் 99 விட்டுட்டு 9 வெள்ளிக்காசுகளை விட்டுவிட்டு ஒரு வெள்ளிக்காசை தேடிச் சென்ற பெண்
கூட இருக்கின்ற மகனை பற்றி கவலைப்படலை. பிரிந்து சென்ற மகனை மாத்திரமே நினைவில் வைத்திருந்த தந்தை இன்றைக்கு கடவுள் நம்மை தேடி வருகின்றார், நம்மை நோக்கி ஓடி வருகின்றார். அவரை கண்டுகொண்டால் நமக்கு உள்ளத்தில் மகிழ்வும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் நிலை வாழ்வும் கிடைக்கும். மனம் திரும்பினால் நிச்சயம் நாமும் அந்த ஊதாரி மைந்தனைப் போல அரவணைக்கப்படுவோம். மனம் மாறி திரும்பி வர இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகின்றேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவிடம் உறுதியாய் நம்புகின்றேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன், பாரினில் அவர் புகழ் வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நமது அன்பு வானகத் தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போம். அன்பு தந்தையையும் இறைவா, திரு அவை என்பது அருட்பணியாளரும் பொதுநிலையினரும் இணைந்த செயல்பாடுகளே. இவை திரு அவையில் நிலவிட திருத்தந்தை முதல் பொதுநிலையினர்கள் வரை அனைவரும் உம் இறையிறக்கத்தின் கருணையினால் நல்ல மாற்றங்கள் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசருக்கெல்லாம் அரசனானையும் இறைவா, உலக நாடுகளில் நிலவும் அரசியல் பொருளாதார சீர்கேடுகள், ஆட்சியாளர்களின் தவறான வழி நடத்துதல் இவற்றிலிருந்து வேறுபட்டு புதிய சிந்தனைகளும் தூய ஆவியின் வழி நடத்தால் நல்ல தலைவர்களை உருவாக்கி தந்திட வரம் பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இம்மன்பு தந்தையே, அனைத்து மாணவ மாணவியர்களையும் உம் பாதத்தில் வைக்கிறோம். அவர்கள் பயம், கவலை, மறதி போன்ற தீய சக்திகளிடமிருந்து விடுவித்து ஞானத்தோடு செயல்பட, எதிர்காலத்தின் கனவுகள் நனவாகிட உம் ஆவியின் வல்லமையை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, உலகிற்கு உப்பாக ஒளியாக விளங்கிட எம் குடும்பங்களை அர்ப்பணிக்கின்றோம். இன்று குடும்ப உறவுகளில் நிலவும் பிரச்சனைகள், வேறுபாடுகள், தனி குடும்ப வாழ்வு, பெற்றோர்களால் தனித்து விடப்படுதல் போன்ற இவைகளிலிருந்து அனைத்தும் மாற்றம் பெற்று ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு மன்னித்து வாழக்கூடிய நல்ல மனதிரை தந்தரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். இன்னும் குறிப்பாக எம்முடைய பகுதிக்கு தேவையான வலது வாய்க்கால் திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொண்டிருப்பீராக. ரஷ்ய உக்ரைன் போர் விரைவிலே முடிவுக்கு வருவதாக, மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவார்களாக. அன்பு தெய்வமே,
இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடி சீரடைந்து மீண்டுமாய் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை நிலைநிறுத்திக் கொள்ள உதவி செய்வீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலுரிய பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீ. அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானகத் தூதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா.
தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கை இடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்:
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நாம் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பே. நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய். என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய். என் நெஞ்சில் வாசம் செய்தாய். எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். கல்வாரி நிலை உகழ்தான் என் வாழ்வின் கனவாகுமே. உன்னோடு ஒன்றாகினான் என் வாழ்வில் நனவாகுமே. உணவாய் எழுந்து எனில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய். மெழுகாய் உருகி ஒளிர்ந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, ஸ்கை டிவி நேயர்களே, கிரைஸ்த கிங் யூடியூப் சேனலுடைய அன்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் மனமாற தொடர்ந்து வாழ்த்துகின்றேன். நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவிற்கு உங்களை பாராட்டுகின்றேன். மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். மாதம் ஒரு திருப்பலி, மாதம் ஒரு கருத்து என்ற ஒரு திட்டத்தின் பின்னணியிலே உங்கள் ஒவ்வொருவருடைய
கருத்துக்களையும் பதிவு செய்ய உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். நீங்கள் விரும்புகின்ற நாள், அதாவது தேதி அல்லது கிழமையில் ஒவ்வொரு மாதமும் அந்த திருப்பலியானது நிறைவேற்றப்படும். குறிப்பாக முதல் வெள்ளிக்கிழமைகளிலே என்று சொன்னால், முதல் வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி என்றால் மாதத்தினுடைய ஒவ்வொரு மாதத்தின் 5ஆம் தேதியும், அப்படி குறிப்பிட்ட தேதியிலோ அல்லது குறிப்பிட்ட கிழமையிலோ உங்களுக்கான திருப்பலி கருத்து நிறைவேற்றப்படும். எனவே மாதம் ஒரு கருத்தை கொடுத்து இந்த ஒளிபரப்பு சிறப்பாக கொண்டு செல்லப்படவும். இன்றைக்கு ஏறக்குறைய 15,000த்திற்கும் மேற்பட்ட இணைப்புகளிலே மக்கள் இந்த திருப்பலியை கண்டு சிறப்பாக ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நற்செய்தி பரப்புதலிலே உங்களுடைய தாராள உள்ளத்தை வெளிப்படுத்த அன்போடு வேண்டுகின்றேன். உங்களுடைய நன்கொடைகளை கொடுத்து இது சிறப்பாய் கொண்டு செல்லப்பட உதவி செய்ய அன்போடு வேண்டுகின்றேன். மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீ எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிர்வித்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆரோக்கியத்தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மறியும் மண்ணையே இறையருள் நிறையச் செய்வார். ஆரோக்கியத்தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதினில் மறியும் நன்னையே இறையருள் நிறையச் செய்வார். சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே.
சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே உன்னை தான் நம்பித்தான் உலகை உனக்களித்தான் தேவன் வியந்தான் மகிழ்ந்தான் உன் பெருமை எண்ணித்தான் ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருள் பதம் நாடி வந்தேன் மயங்கிடும் மனதினில் மறியும் அன்னையே இறையருள் நிறைச்சிவா